கேம் சேஞ்சர் ரிலீஸை முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Jan 10th 2 months முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் விடாமுயற்சி பத்தி டாக் வந்திருக்கு. ஸோ ஏன்னா சடனா வந்துட்டாங்க. அப்கோர்ஸ் எப்பவுமே அஜித் சார் வந்தா அதோடைய ஓப்பனிங்கே வேற லெவல், எல்லாருக்கும் தெரியும். அது போல இது வரட்டும். இப்போ கேம் சேஞ்சர் இருக்குது. கேம் சேஞ்சர் வந்து இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த எல்லா லாங்குவேஜ்லுமே நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இங்க டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே, வேல்ஸ்ல டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கடந்த 4 years எடுத்தீங்கன்னா சிம்பு சார், அப்புறம் சங்கர் சார், ராம்சரண் சார், இப்ப நானு. இப்ப பாத்தீங்கன்னா என்ன இதுல என்ன கரெக்ட்னா, மாநாடு நாங்க 2 பேரும் சேர்த்து பண்ணோம். இப்ப கேம் சேஞ்சர் சங்கர் சார், ராம்சரண் சார், நாங்க சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ ரிலீஸ் ஆக கேம் சேஞ்சரும் இதோடைய சிங்க்ல நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் once again Aisari sir for honoring us with this great award. Thank you. Honoring me with this Aisari Ganesh here today for the 15th annual convocation. First, I would like to invite Dr. Preetha Ganesh, Vice President of Wales Group of Institutions, to come and address the media, please. Start asking me. Sir, இன்னைக்கு 3 பட்டம் கொடுத்திருக்கீங்க, நடிப்பரகன்னு கொடுத்திருக்கீங்க. உங்க நடிப்பரகன்னு கூப்பிடுறதா டாக்டர் எஸ்.ஜே. சூர்யா கூப்பிடுறா? டாக்டர் எஸ்.ஜே. சூர்யா தான் கூப்பிடணும். அப்புறம் சமீப காலமா வந்து நீங்க வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்தி போல இருக்கு. ஏன்னா படம் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்படி பாத்துக்கீங்க? இப்பதான் ரீசெண்டா பிடி சார்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது சூமோன்னு ஒரு படம் ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு. அதுக்கு அடுத்தது அகத்தியான்னு ஒரு படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஜீனின்னு ஜெயம் ரவி அண்ட் ஏஆர் ரஹ்மான் நடிச்ச படம், அதுவும் ரெடியா, மியூசிக் போட்ட படம், அதுவும் ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு. ஸோ 1 by 1 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 3 படம் கண்டினியூஸா வந்துடும். அது இல்லாம நிறைய படங்கள் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. பெரிய ஸ்டார் காஸ்ட்ல வச்சு மூவி பண்ற வாய்ப்புகள் இருக்கா? ஃபர்ஸ்டே இருந்திருக்கு, ஒரு சில ப்ராப்ளம்னால இல்ல, இப்போ மறுபடியும் இருக்கா? இப்போ வந்து தனுஷ் சாரை வச்சு 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயம் ரவி வச்சு 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். மூக்குத்தி அம்மன் 2 பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. பெரிய ஸ்டார், நீங்க கேட்கிற ஸ்டாரோடும் பேசிட்டு இருக்கோம். 2026ல கண்டிப்பா உண்டு. இருக்கலாம். சார், அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க சோசியல் மீடியால ஒரு படத்தை தாண்டி தனிப்பட்ட விமர்சனம் நடக்குது சார். நீங்க ஒரு ப்ரொடியூசரா எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட விமர்சனம் வந்து நான் உண்மையான விமர்சனமா இருந்தா அதை நான் வந்து ஆமோதிக்கிறேன். சார், எப்பவுமே வந்து நடிப்பு அரங்கர் டாக்டர் பட்டம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் எல்லாருக்கும் என்னோட நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்ன பிடிச்சிருக்கீங்க நீங்க கொஸ்டின் வரேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் யூனிவர்சிட்டி, ஐசரி கணேசன் சார். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி. அவங்களோட டாக்டர் பிரீத்தி, அவங்களுக்கு கன்றாஜ் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஐசரி கணேசன் சார் என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு செகண்ட்ல பல தாட்ஸ் என் மைண்டுக்கு போயிட்டு வந்துச்சு. சரி, முதல்ல நீ அதுக்கு டிசர்விங்கான பர்சனா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ அவங்க எல்லாம் சூஸ் பண்ணி அந்த அன்போட அந்த மரியாதையோட இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதை சந்தோஷமா நம்ம போய் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்டேன். என்னுடைய அதாவது நான் பெரிய அறிவாளியா, முட்டாளா, பலசாலியா எனக்கு தெரியாது. என் செய்யும் உழைப்புக்கு நான் உண்மையா இருப்பேன். அது மட்டும் நான் எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு குவாலிட்டி. அதை 100% பெருமிதமா நான் சொல்லிக் கொள்வேன். அந்த உழைப்புக்கு உண்மைக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமா அந்த மனசுல நான் அந்த அன்போட நான் அதை ஏற்றுக்கிறேன். ஒருவேளை நான் கொஞ்சம் முன்ன பின்ன எனக்குள்ள எனக்கு ஒரு மார்க் எடுப்பாங்கன்னு எனக்கு நான் கம்மியா ஃபீல் ஆச்சுன்னா
நான் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைச்சு இந்த பேருக்கு இன்னும் நான் பெருமை சேர்க்கிற அளவுக்கு நான் நடந்துக்குவேன் நான் நம்புறேன். வெற்றி படங்கள் நாயகன் சொல்லுவாங்க சார், அதுக்கப்புறம் வில்லன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சினிமால நீங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதனால வந்து வெளி மாநிலத்தை படத்துக்கு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொல்றாங்க. அப்படியே பாலிவுட் போற இப்போ கேம் சேஞ்சர் இருக்குது. கேம் சேஞ்சர் வந்து இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த எல்லா லாங்குவேஜ்லுமே நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இங்க டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே, வேல்ஸ்ல டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கடந்த 4 years எடுத்தீங்கன்னா சிம்பு சார், அப்புறம் சங்கர் சார், ராம்சரண் சார், இப்ப நானு. இப்ப பாத்தீங்கன்னா என்ன இதுல என்ன கரெக்ட்னா, மாநாடு நாங்க 2 பேரும் சேர்த்து பண்ணோம். இப்ப கேம் சேஞ்சர் சங்கர் சார், ராம்சரண் சார், நாங்க சேர்ந்து பண்ணிருக்கோம். ஸோ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ ரிலீஸ் ஆக போன கேம் சேஞ்சரும் இதோடைய சிங்க்ல நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ so much once again Aisari sir for honoring us with this great award. Thank you honoring me with this pattam. Okay, thank you. Well, first of all, thank you, Ganesh, for the doctorate to Wales University. It's a big honor. Chennai, maybe in the future we will have something. A lot of talent in Chennai. Actually, a lot of young badminton players are winning from Chennai. So obviously there's a lot of talent, lot of interest. And hopefully in the future we'll be able to start something here in Tamil Nadu. I can understand but not necessarily speak. You ask in English. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தக்க மதிப்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு சார் தமிழ்நாட்டில் மட்டும். மற்ற ஸ்டேட்லலாம் வந்து ஜெயிச்சுட்டு வந்தா எல்லாருக்கும் ஒரு அவார்டு வந்து அவங்க ஸ்டேட் மக்களை கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அதை வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. அது என்ன பண்ணலாம்? Not so quickly. இப்பதான் நீங்க சொல்லிதான் நான் அதை கேள்விப்படுறேன். பட் கூட நம்ம செட்டில் உட்காந்து வச்சாங்க சார். யாரும் அவங்க வந்து ஆர்த்தி காட்சி கூட இல்ல, அட்லீஸ்ட் ஒரு கேப் புக் பண்ணி கூட அவங்க வர வைக்கல. பட் இங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அதை நாங்க விளம்பரப்படுத்துறது இல்லை. பிகாஸ் நான் தான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பிரசிடென்ட். ஸோ நிறைய ஹானர் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் டெப்டி சிஎம்ஓ மிஸ்டர் உதயநிதி அவரும் வந்து ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்போர்ட்ஸே தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க கூடாது. ஸோ டெஃபினட்டா ஏதாவது 1-2 அப்படி மிஸ் ஆயிருக்கும். பட் நாங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்றதுக்காகவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில எவ்ரி இயர் 200 ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஏதோ என்னோட மனைவி இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து இந்த நேச்சுரல் சலூன் ஆரம்பிக்கிறதுக்கான அவங்க தான் ஃபவுண்டர், நான் கோ ஃபவுண்டர். முதல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கணேஷ் சாருக்கும் பிரீதாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபெலோ ரெசிபியன்ஸ் சூர்யா சாருக்கும் கோபிச்சந்துக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவரு ஐஸ்வரி கணேஷ் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவார்டு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் 1000 சலூன் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் எப்பயுமே நோவை எடுத்துக்க மாட்டாரு. நோ இஸ் நோ ஆன்சர், அதான் அவருடைய அகராதி. அவர் அதனால வந்து எடுத்துக்க விரும்பல. ஒரே ஒரு லைன்ல அவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்ன மீட் பண்ணும்போது சொன்னாரு, 25 வருஷம் 25,000 ஸ்டூடெண்ட் 25 காலேஜ் அப்படின்னாரு. இப்போ 2 வாரத்துக்கு முன்ன கேட்கும் போது சொன்னாரு 52 காலேஜ், அப்புறம் நம்பர்லாம் அதிகமாயிடுச்சு. அப்படி வந்து ஒரு 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் 52 காலேஜ். இந்த மாதிரி வந்து கூடிய விரைவில் பிரீதா வந்து 100 காலேஜா ஆக்கிறதுக்கான மேண்டேட் அவங்க அப்பா வந்து உங்க கையில கொடுத்துட்டாரு. தி பிக் ஷோ டு ஃபில், பட் ஐ எம் ஷுர் யூ ஹேவ் ஆல் தி கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டேலண்ட்ஸ் டு take it to the 100 colleges. My best wishes to you. கேம் சேஞ்சரும் வரப்போகுது. அதான் முயற்சி. பொங்கல் வரப்போகுது. உங்களுக்கு வந்து
எப்படி இருக்கு சார்? லைவ் கொடுத்தவங்க ஆமா. சார், இந்த காம்படிஷன் எப்படி பாக்குறீங்க? டீசர் பாத்தீங்களா? எப்படி உங்களோட ஃபீட்பேக் என்ன? இதுல காம்படிஷன் ஒன்றும் கிடையாது. இதுல வந்து நான் வந்து ப்ரொடியூசர் கிடையாது. நான் டிசைட் பண்றதுல இந்த ரிலீஸை நான் இதுல வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட பிளேஸ்மெண்ட் அப்படி வந்து சேருது. ஆக்சுவலா கேம் சேஞ்சரோட ரிலீஸை முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜான் 10th 2 months முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் விடாமுயற்சி பத்தி டாக் வந்திருக்கு. ஸோ ஏன்னா சடனா வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் எப்பவுமே அஜித் சார் வந்தா அதோடைய ஓப்பனிங்கே வேற லெவல், எல்லாருக்கும் தெரியும். அது போக உள்ளவங்க இதுக்கு வரட்டும். இந்தியன் டீசர் பாத்தீங்களா சார்? பார்த்தேன் சார், பார்த்தேன். நல்லா இருக்கு. இந்தியன் 3 ஆ. ஏன்னா செகண்ட்ல வந்து உங்களை ரொம்ப கம்மியா காட்டுறது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க சார். நாங்களும் ஃபீல் பண்ணோம். இந்தியன் 3ல எப்படி இருக்கும்? அதாவது கேம் சேஞ்சர் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதோடைய வெற்றி வந்து இந்தியன் 3க்கு திருப்பி ஒரு ஃபியூல் போட்டு தூக்கிடும். கண்டிப்பா டெஃபினட்டா அது நல்லா வரும். சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி. அவருடைய உழைப்பு வந்து இந்தியன் சினிமாவுக்கே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த உழைப்பாளி இருப்பது வந்து இந்தியன் சினிமாவுக்கே மிகப்பெரிய பெருமை. அவர் கேம் சேஞ்சர் வந்து இட் வில் பி ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் சங்கர் சார் அண்ட் எவ்ரிபடி, ஃபார் எவ்ரிபடி. ஆமா. யூஜி அண்ட் பிஜி கண்டிப்பா பட்டம் வாங்கிருக்கீங்க. ஆ. இப்போ இந்த கௌரவ பட்டத்துக்கு அதுக்கு வேரியேஷன் எப்படி சார் பாக்குறீங்க? அதான் சொல்லுனே, இது வந்து ஒரு சிறந்த மரியாதை, அதாவது உழைப்புக்கு கிடைச்சிருக்க மரியாதையா நான் பாக்குறேங்க. ஆக்சுவலா இது ஒரு அதான் சொன்ன மாதிரி நான் அறிவாளியா முட்டாளான்னு எனக்கு தெரியாது. பட் நான் உண்மையான உழைப்பாளி, அதை மட்டும் என்னால மாறுதட்டி சொல்ல முடியும். அந்த உழைப்புக்கு கிடைச்ச மரியாதையை நான் வாங்கிக்கிறேன். அதான் சொல்ல, அது எப்படிப்பட்ட சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பாளியினுடைய கரத்துல அந்த இடத்துல இருந்து வாங்கும்போது உண்மையா நான் பாராட்டேன். அதான் சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண காலேஜை ஒண்ணு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 32 வருஷத்துல 50 ஆமா கடந்த வருடங்கள் தன்னுடைய பயணத்துல தொடர்ந்த வருடங்கள் வந்து 32, உண்டாக்கி இருக்கக்கூடிய காலேஜஸ் 52. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, அதுபோல நம்ம சினிமாவுக்கும் சரி, அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல கண்டிப்பா ஐசரி கணேசன் அவர்களுடைய அன்பும் அவருடைய பிளஸிங்கும் இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் ஆரா இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதை பல மடங்கு சார் வந்து எல்லாருக்கும் பெருக்கி ஒரு சர்வீஸா பண்றாரு. என்ன கூட சார்ட்டு பேசினேன், கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களை அனௌன்ஸ் பண்ண போறாரு சார். அப்போ ஒரு 10 படங்கள்னா அந்த இண்டஸ்ட்ரியில கூடிய எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை, எத்தனை பேர் குடும்பத்துல அதுக்கு வந்து ஒரு 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 ஃபியூலா அது இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஆர்ட், ஈவன் இன் ஸ்டடீஸ். அது வந்து 52 காலேஜ்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர், அது இட்ஸ் அ கிரேட் சர்வீஸ் சார் பண்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதனுடைய யூனிவர்சிட்டியில இருந்து இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கூடிய சீக்கிரங்க. ஏன்னா நான் இப்போ அதனாலதான் ஜனவரியில ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்றேன் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நான் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நியூ 2 இல்ல, நியூ 2 மாதிரியான ஒரு படம் தான் கில்லர். சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகி 1 வீக்ல அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வந்து யூனிவர்சிட்டியில வந்து ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்கு, பிளஸ் சிண்டிகேட்னு இருக்கு. அதுல வந்து ஒரு 10 பேர் வருஷம் கொடுத்துருவோம். அதுல யாரு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, யாரு தகுதியா இருக்காங்க. இப்போ வந்து சூர்யா சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா சினிமா ஃபீல்டுக்காக டைரக்டராகவும், ப்ரொடியூசராகவும், ஆக்டராகவும், ரைட்டராகவும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து பேன் இந்தியாவில் தெலுங்கு படம், ஹிந்தி படம் அப்படின்னு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு 3 ஆக்டர்ஸ் போகும்போது அவரை நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் ஒரு தடவை டைரக்டர் கொடுப்போம், ஒரு தடவை ஆக்டருக்கு கொடுப்போம், ஒரு தடவை மியூசிக் கொடுப்போம். அந்த மாதிரி கலைத்துறைக்குன்னு எவ்ரி இயர்
நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல தான் இவர் வந்து நான் 700 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் 1000 முடிச்ச உடனே பண்ணிக்கிறேன்னாரு. நீங்க 700 முடிங்க, 1000 அடுத்த வருஷம் முடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதனால அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்றதுக்காக எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தடவை பத்மபூஷன் வாங்கினவரையே கூட்டிட்டு வந்து நாங்க வந்து டாக்டரேட் கொடுத்துருக்குறோம். ஸோ அதுல ரொம்ப பெருமை. ஸோ இது வந்து வருஷம் வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கீங்க. அரசியல் ஏதாவது வர ஐடியா இருக்கா சார்? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. தேங்க்யூ வெரி மச். Thank you.